விமர்சனம் என்பது எல்லா காலகட்டத்திலும் அது சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நாய்கள் எல்லாம் திண்ணையில வந்து உட்கார்ந்து. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் ஆன்மீகமா, நீங்க எப்படி பாக்குறீங்க இது? யாரு தாழ் டப்பா விழுந்த மாதிரி இருக்கானே இவனா? ஐயோ, இவனே பேய் கருப்புல இருக்கிறான். இது என்னடா அது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாழ் டப்பா. இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு இண்டி எடுக்கிறீங்க? நான் திண்டின்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு நல்ல அழகான அற்புதமான தீர்வு இது. இதை பிரச்சனையோடு தொடர்புடைய அத்துணை பேருமே இனிமேல் இது பிரச்சனை இல்லை அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிட்டாங்க. சொல்லவே இல்ல. நீதிமன்ற உத்தரவு, மக்கள் மன்றம் அனைவருமே இதை ஏற்றுக்கொண்டார்கள். நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது பாரு. வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லைன்னா மிதிச்சே. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன, வாழ்த்து தெரிவித்திருக்கின்றன. நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, புலி கூட பொச்ச மூடிக்கிட்டு இருக்குமா, புலி வேஷம் போட்டவன் தான் எந்நேரமும் உரிமிக்கிட்டே இருப்பானா. அந்த மாதிரி தான் ஆகி போச்சு உத்தர சங்கிகளோட நிலைமையும். ஐநா சபை வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. கிழிஞ்சது ஐநா. இஸ்லாமிய நாடுகள், பல நாடுகள் இதற்காக சீர்வரிசை பொருட்களையே அவர்கள் அனுப்பி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்ன சமைஞ்சிருந்தியா? ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை புண்படுத்தாதா? அதுவே ஒரு பொய் பிரச்சாரம். எண்ணெய் போட்டு உருவி விடுறது, பல்லு படாம பண்ணி விடுறதுன்னு பர்ஃபெக்டா திருப்திப்படுத்துற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா அடுத்த ஜென்மத்துல ஒருவேளை பிராமணனா பிறக்கலாம். அதுவும் ஒருவேளை. இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டார்கள். இது ஒரு அரசியலுக்காக, பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக இதை பயன்படுத்தினார்கள். இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? நாத்தம் புடிச்ச நாயே, சேர தூக்கிட்டு பின்னால வரா. என்றைக்கு இந்த இடதுசாரி சிந்தனை கொண்ட அரசியல் அவங்க எழுச்சி பெற்றாங்களோ அவங்க இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாதகத்தை ஏற்படுத்துறாங்க இவங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. ஏண்டா வெக்கமே இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு அடி வாங்கினாலும் சங்கி பயல்களுக்கு புத்தி வராது. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க அவங்கள சங்கின்னு சொல்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அதுலயே தங்கிட்டு மூளை வளராம இருந்தால்தான் சங்கி. சரி, மஸ்ஜித் இடிக்கப்படல. மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகுதானே மிகப்பெரிய கலவரம் வருது, இந்துக்களா முஸ்லிம்களா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. எங்க கலவரம் நடந்தது சொல்லுங்க. ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? வேண்டுமென்றே முஸ்லிம்களை திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சி தூண்டி விட்டது. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்லனா பால் குடிக்கணும். என்னப்பா சம்பந்தமே இல்லாம பேசுற? நீ பேசுற கூட சம்பந்தமே இல்லாம இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்துக்களையும் திட்டமிட்டு RSS தூண்டி விட்டு அந்த மசூதியை இடிக்க விட்டாங்கன்னு சொன்னா எப்படி சார்? மசூதி இடிக்க விட்டான்னு சொல்றதே மறுபடியும் நீங்க முஸ்லிம்களை காயப்படுத்துறீங்க. முஸ்லிம் மனது புண்படும் இல்லையா? அவங்களை போய் டேய், நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமா? ரொம்ப தவறான செய்தி. இந்த செய்தியை நம்ம மாத்தணும். இல்ல, இடிச்சது அவங்களுக்கு காயப்படாது, நான் சொல்றதுதான் காயப்பட்டுரும். பண்ணி பே என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்ல இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும். ஜிப்பா போட்ட பண்ணி பேல. நான் இங்க இருக்கிறேன். இங்க எங்க சகோதரர் முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? அவர்கிட்ட போய் உங்க மசூதி இடிச்சிட்டார் அர்ஜுன் சம்பத்துன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் இவங்க எல்லாம் யாரு? பாபர் வாரிசா, ராமர் வாரிசா? நீயே சொல்லு. இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் ராமருடைய வாரிசுகள். எனக்கு இதுல ஒரு சந்தேகம், இஸ்லாமியர்களை ஒரு இன்செக்யூரிட்டிலேயே வச்சிருக்காங்க காங்கிரஸ். கம்யூனிஸ்ட்காரன் இந்த வைரமுத்து மாதிரி ஆளுங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்தியா நல்லா இருக்க கூடாது, இந்து முஸ்லீம் ஒற்றுமை வரக்கூடாது. இது திட்டமிட்டு பண்றாங்க. அப்படி என்றால் ஒன்று சிறுபுல கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். முஸ்லிம் ஒற்றுமையோட மத நல்லிணக்கத்தோட இங்க இந்தியாவுல இருக்கணும். நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஏங்க மத நல்லிணக்கம்னா? அர்ஜுன் சம்பத்தும் இன்னொரு முஸ்லீம் சகோதரரும், அவரும் தெய்வ நம்பிக்கையாளர், நானும் தெய்வ நம்பிக்கையாளர். அவங்களுக்கு அல்லாஹ் தெய்வம், எங்களுக்கு ராமர் தெய்வம். அவங்களும் நாங்களும் ஒன்னா இருக்கிறதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஒரு பீர் வாங்கி கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடியவன் இந்த அர்ஜுன் சம்பத்.
ஒரு கேள்வி கேட்கிறேன். அது நாடாளுமன்ற திறப்பா இருக்கட்டும் இல்ல ராமர் கோயில் திறப்பா இருக்கட்டும், குடியரசுத் தலைவரும் பிரதமர் அவர்களும் ஒன்னா ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய சுப நிகழ்ச்சியில நாங்க இது வரைக்கும் இன்னும் பார்க்கவே இல்லை சார். அது எதுக்காக வரணும்னு கேக்குறேன். முருகா பார்த்து முருகா, பல்லு பற்ற போதே. எப்பவுமே ஜனாதிபதி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய தலைமையில தான் எல்லாம் நடக்கணும். ஜனாதிபதிக்கு தான் முதல் மரியாதை. அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? நடக்கட்டும். ஜனாதிபதி தானே சார் மேல சார், உங்க இருக்காங்க. விருப்பத்தை நாங்க பூர்த்தி பண்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க விருப்பத்தை நாங்க பூர்த்தி பண்றோம். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். இப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, பொதுவான ஒரு கருத்து, இல்ல. பாராளுமன்றத்துக்கு உங்களுக்கு இன்வைட்டே கொடுக்கப்படல, வேண்டியது அதனால அவங்க வரல. வேண்டியது. எனக்கு சூடு சோரணை இருக்குடா, உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. கொஞ்ச நேரம் நான் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆயிட்டேன். அவரை நீங்க எல்லாம் திட்டுறீங்க, அது உண்மையாகவே ஒரு உளவியல் பிரச்சனை. அது அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு மரியாதை தான். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே.